ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி செலவே இல்லாமல் ஆவியில் வேக வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு பசியோடு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஆவியில் வேக வச்சு ரேசன் அரிசி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். 4மே டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசியிலையும் இந்த ரெசிபி நம்ம பண்ணலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியெல்லாம் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்க தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசியை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா அரிசியும் ஒரே பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி லைட்டாக ஒரு திருப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட்டுக்காக வேண்டி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இது நமக்கு கரெக்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம லைட்டாக ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி தேங்காய் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், இல்லாமலும் செய்யலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், கையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கேக் டின்னு இருந்தால் கூட அதில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் நெய்யெல்லாம் எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ஒரு 3/4 பகுதி வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக வந்து கேஷ்யூ வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இதுவும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக தேங்காய் கூட சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்டை ஸ்டாண்டோடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருக்கிறது ரொம்பவே சூடாக இருக்குது. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆறி வந்துட்டு, ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிமோட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களை கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கையில் இந்த மாதிரி கமத்தி எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், எதுவுமே ஒட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது போல் ரேசன் ரைஸில் பண்ண நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 3-4 நேரம் நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம்.
கூடவே ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசி அரைக்கும்போது ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து திருத்திருப்பாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இதை வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். பேன் வந்து ஸ்டவ்வில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே அரிசி அரைக்கும் போது 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறோம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ வந்து இந்த மாவோடு சேர்த்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக இந்த ரெசிபிக்கு 3 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கட்டியாக ஆரம்பித்ததும் ஃப்ளேமை ரொம்ப லோவிலே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு சூடு ஆறி வந்திருக்கு. ரொம்ப கம்ப்ளீட்டாக சூடு ஆறலை. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கைகளால் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போலவே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நிறைய ரேசன் ரைஸில் பண்ண நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது. நிறைய ஸ்வீட் ரெசிபியும் இருக்குது. லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து இதை இட்லி பிளேட்லேயும் ஸ்டீமர் பிளேட்லேயுமா எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வைக்க முன்னாடி அந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வச்சா போதும். இதுக்கு மேலே அந்த ஸ்டீமர் பிளேட்டையும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 20 நிமிஷம் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வெந்து வந்துட்டு வேணால் உங்களுக்கு வந்து ஒரு கத்தி வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரளவு சூடு ஆறிட்டு இந்த மாதிரி நம்ம கைகளால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இட்லிக்கெலாம் என்னென்ன சைட் டிஷ் யூஸ் பண்ணுறோமோ எல்லா சைட் டிஷ்மே இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து எள்ளு சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கருப்பு எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஃப்ளேமை நல்லா சிம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒருக்கா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆவியில் வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் செய்வீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இப்போ பிச்சு காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்ததுனால நான் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற டைமில் சேர்க்கலை. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் இப்படி செஞ்சிங்கன்னா இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து ரேசன் பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லத்தெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெள்ளம்லாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில்
கொஞ்சமாக வந்து தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே முந்திரி இதுவும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே உங்களோட தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பீஸ் வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நட்ஸும் ரைசின்ஸும் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் தேங்காய் மட்டும் போதும்னா தேங்காய் பீஸ் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யிலேயே இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதே சேம் பேனில் வந்து ஒரு பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஏத்தம்பழம் வந்து ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு ஏத்தம்பழம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். எந்த டைப்பான வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து நல்லா வந்து குழஞ்சி மேஷ் ஆகிற மாதிரி நல்லா அந்த நெய்யிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல. இந்த மாதிரி நம்ம கையில் உள்ள ஸ்பூன் எல்லாம் ஸ்பேட்சில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவு வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் பால் உள்ள தேங்காவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வெள்ளை தண்ணியை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் வேண்டாம். கொஞ்சம் திரியாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் இதில் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம சேனலில் இது போல் நிறைய ரேசன் ரைஸ் ரெசிபி இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் கூட திக்காக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்க வேண்டாம். பேக்கிங் சோடா மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். கூடவே வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணியில் தான் செட் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஆயிலெல்லாம் நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பவுலுக்கு பதிலாக சின்ன சின்ன எவர் சில்வர் கப்பில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். நம்ம வந்து பேட்டர் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 3/4 பாகம் வர மாதிரி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துலேயுமே தான் ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலை வந்து வச்சிடலாம். கரெக்டான பொசிஷனில் வைங்க. சரியாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். எனக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துருக்கிற அளவுகள்லாம் 5 பவுல் வந்தது. நான் ஒன்று வந்து தனியாக தான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் இடம் இல்லாததுனால இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்திருக்கான்னு ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஓரளவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த விளிம்புகள்லாம் தானே வந்து நமக்கு வந்து கலண்டு வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா ஆறி ஒன்றும் வரல. இப்போ நான் வந்து டிமோட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேட்சுலா இல்லைனா ஒரு கத்தியை வச்சு நல்லா அந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கையில் வந்து டேப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேக் சைடு கூட எதுவும் ஒட்டாமல் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது போலவே எல்லாத்தையும் வந்து டிமோட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து பேக் சைடு தான் திருப்பி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன்.
இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிச்சு காமிச்சிருக்கிறேன். உள்ள வர நல்லா வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கலரிசி எடுத்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நேரம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ அதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப லூஸான பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கையில் எடுத்து உருட்டும் போது இந்த மாதிரி உருட்ட வரணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மாவெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதில் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்துருக்கிறேன், எண்ணெய் கவர் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பாதி மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எட்ஜில் சின்னதாக ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட், ஹோல் உள்ள பிளேட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துருக்கிறேன். புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக கோதுமை வச்சு இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணுவோம், அது புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை புளியும் போது கஷ்டமாக இருந்ததுன்னா மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு திருப்பி புளிஞ்சு எடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இடியாப்ப அச்சுலையும் சேர்த்து புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 பிளேட்டு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சிடலாம். நான் இங்கே வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் கீழே இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று பிரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கவர் இல்லை, இந்த இடியாப்ப அச்சில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக உள்ள நூடுல்ஸை விட இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக பசங்க நூடுல்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து பழக்கி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2-3 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கூட நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கேரட் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீன்ஸுக்கு பதிலாக கேப்சிகம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்லாம் நல்லா ஓரளவு குக் ஆகதோரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நம்ம மூடி வச்சு கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் நல்லா பழுத்த தக்காளி பழத்தில் 1 சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தல் பொடி, கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுலையும் மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தக்காளி பழம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிறதுவரையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சாஸ் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி பழம் அரைச்சி சேர்க்க வேண்டாம். இந்த டைமில் சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க.
கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே சாஸ்லாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா வந்து சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து பசியாக வர டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ரேசன் ரைஸில் பண்ண நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ரைஸ் நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.